அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் மற்றும் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் நடக்கக்கூடிய ராகு கேதுவுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியில் இருந்த ராகு பகவான் தன் 9ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான், அதாவது கன்னி ராசியில் இருந்து வந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த நிகழ்வு மே மாதம் 18ஆம் தேதி நடைபெறவிருக்குங்க. ராகு பகவான் யோகக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் கொடுத்து அப்புறமா தான் கெடுப்பாருங்க. கேது பகவான் ஞானக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். ஆரம்பத்தில் கெடுதலை கொடுத்துட்டு அப்புறமா தான் கொடுப்பாருங்க. ஸோ இந்த 2 கிரகங்கள் தான் இருக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது பகை வீடு தாங்க. ஆனாலும் இது ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சிங்க. இந்த நிகழ்வு சுமார் 1.5 வருடத்துக்கு ஒரு டைம் நடக்க போகுது. ஸோ இந்த நிகழ்வு இந்த மே மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், அதிக புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய நபர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்து செய்யக்கூடியவங்க. தான் செய்யக்கூடிய காரியங்கள் எந்த விதத்துலேயும் தெரிஞ்சோ தெரியாமலோ அதில் எந்த தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து சில காரியங்கள் செய்கிறீங்க. அப்படி செய்யக்கூடிய காரியங்கள் தன்னுடைய கைமீறி தான் செஞ்ச விஷயங்கள் இதுதான் ரிசல்ட்டுன்னு நினச்சி பண்ணது இன்றைக்கி எதிர்மறையான சில பலன்களை கொடுக்கும்போது, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, எதனால் இந்த தடுமாற்றங்கள், நான் ஒன்று நினச்சானா வேறு ஒன்று நடந்திருக்குதுங்களே, நான் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சானா அதை ஆரம்பிக்கவும் முடியல, ஆரம்பித்ததுக்கப்புறம் அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லி நிறைய தடுமாற்றங்கள், நிறைய பதட்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது. எதனால் இந்த மாதிரி ஒரு தடுமாற்றங்கள்? ஸோ நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்கிறாங்க. அந்த அமைப்புகள் எனக்கும் பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கட்டாயமாக இந்த ராகு கேது பயிற்சி ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், அதே நேரத்தில் இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானம், இந்த 2 இடங்களில் இந்த ராகு கேது பயிற்சிகள் நடக்கும்போது நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் ஒரு தொழிலை சரியான விதத்தில் என்னால் பண்ண முடியலைங்க, நிறைய விஷயங்கள் முயற்சி எடுக்கிறேன், ஆனால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடையாக நடந்துகிட்ருக்குது, நான் ஒன்று நினச்சி பண்ணுறேன், எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க, ஆனால் திடீர்னு நான் நினைக்காத சில காரியங்கள்லாம் நடக்குது, இந்த மாதிரி நடந்ததுன்னா இது எதுக்காக இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இது வரைக்கும் யாருக்குமே மனசால் நான் எந்த ஒரு கெடுதலும் பண்ணதில்லை, ஆனால் எல்லாருமே என்னை நான் எப்படியாவது கெட்டு போகணும், நான் ஏதாவது ஒரு விதத்தில் லாக் ஆகணும், நான் ஏதாவது ஒரு விதத்தில் பெரிய சிக்கலில் மாட்டணும் அப்படின்னே நினைக்கிறாங்க. சில நேரத்தில் நான் எந்த தவறும் செஞ்சதில்லை, நான் செய்யாத தவறுக்கு நிறைய தண்டனைகள் அப்படிங்கிறத அனுபவிச்சுட்ருக்குறேங்க. அதாவது ஒரு வாழ்க்கையில் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவுங்கிறது ரொம்ப முக்கியமே. அது நிறைய நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், நாங்கள் 2 பேருமே எப்போ தான் ஒன்று சேருவோமோன்னு நினைக்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாற்றிருச்சுங்க. எப்போ 2 பேரும் ஒன்றா சேருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையே என்னோடய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சு. நான் எந்த தவறும் பண்ணலைங்க, மனசார நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணலன்னா என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆயிட்டுருக்கு, எல்லாருமே பிரிந்து வாழக்கூடிய சூழல், கூட பிறந்தவங்க கூட எனக்கு எந்த சூழ்நிலையிலும் சப்போர்ட் இல்லாத அளவுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. என்னால் அவங்க கூட நிம்மதியாக வாழ முடியல, ஒரு ஃபேமிலியாக ஒரு கூட்டு குடும்பமோ அல்லது அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அவங்க கூட சேர்ந்து வாழ முடியல, சொந்த பூர்வீக இடத்துலையே என்னால் இருக்க முடியல, அந்த இடத்த விட்டு வெளியே போனால் தான் நம்ம வாழ்வோமா அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் கொடுத்துருச்சு. தனக்குன்னு ஒரு சொந்த இடம் இருக்குங்க, அந்த இடத்துலையே என்னால் நிம்மதியாக வாங்க முடியல, கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு எதிரியாக பார்க்குறாங்க. நான் எப்படா ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குமோ, எப்போ தான் தொழில் முடங்குமோ, எப்போ தான் என் வாழ்க்கையில் பெரிய இழப்புகளை சந்திப்பணும்னு சொல்லிட்டு என்னுடைய வீழ்ச்சியை பார்த்து கொண்டாடுறதுக்கான சூழ்நிலைகளில் தயாராக இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே கடந்து தான் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் நான் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருந்தேங்க. எல்லா விஷயத்திலும் ஏதாவது ஒரு விதத்தில் இடையூறுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த வேலையை தொடர்ந்து என்னால் பண்ண முடியல. நிறைய பேர்த்துக்கு சரியான வேலை அப்படிங்கிறதே அமையாமல் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லைங்க. சில நேரத்தில் அந்த வேலையவே பறி கொடுத்துருவோமோ, இந்த வேலை நம்ம கையை விட்டு போயிருமோ அப்படிங்கிற அளவுக்கு நிலை.
கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், என்னுடைய உயர் அதிகாரிகளாகட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனை சின்னதாக ஒன்று நடந்ததுன்னா என்னை அதுவே ஒரு காரணமாக வச்சு என்னை வேலையை விட்டு துரத்துற அளவுக்கெல்லாம் சில விஷயங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைகள்லாம் எதனால் இப்படி ஒரு மாற்றம்? குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டு, பெற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்குது. நான் எதிர்பார்த்தபடி கொஞ்ச நாள் இந்த ஊரையே விட்டுட்டு வெளியூரில் இல்லை வெளிநாட்டிலையோ போய் கொஞ்ச நாளாக வேலை பார்த்துடலாம், அட்லீஸ்ட் அங்கே போயிட்டு அப்படின்னா கூட இந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமேன்னு யோசிச்சுட்டு நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கேன். இந்த முயற்சிகள் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு பாதிப்புகளை மட்டுமே கொடுத்துட்ருக்குங்க. இந்த நிலை எப்போ தான் மாறும்? என்னோடய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய ராகு பெயர்ச்சிங்க. நிறைய அதிர்ஷ்டங்களையும் மாற்றங்களையும் கொடுக்க போகுது. எதையெல்லாம் தடைன்னு நினச்சிட்டு இருந்தோம் அந்த தடையெல்லாம் உடைச்சேறக்கூடிய காலகட்டங்கள். ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம், எல்லாத்தையும் பண்ணிட்டேங்க, எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, இது இப்படி பண்ணனா இது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும், என்னால் வந்து வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகள் இருக்கும். அது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக பலிக்க போகுதுங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய காலகட்டங்கள். ஒரு பிஸ்னஸ் விட்டுட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு வண்டி விற்றுட்டு இன்னொரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிஸ்னஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இதற்குண்டான காலகட்டங்கள் அப்படிங்கிறது. என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தலாங்க. எண்ணங்களும் செயல்படுத்தக்கூடிய தான் நினைக்கக்கூடிய எண்ணங்களை கரெக்டாக வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது நீங்கள் நினச்ச காரியங்கள் நினச்சபடி கண்டிப்பாக ஆரம்பிப்பீங்க. அதற்குண்டான ஒரு பொன்னான காலகட்டம்னு கூட சொல்லலாங்க. ஸோ இந்த நேரத்தில் புதிய தொழிலை தொடங்குவதற்கோ ஒரு தொழிலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு தொழிலையே விட்டுட்டு இன்னொரு தொழிலை தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கோ அல்லது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறதோ அல்லது உள்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் தொழில் ரீதியாகவோ அல்லது ஒர்க்கு ரீதியாகவோ வந்து புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எந்த விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அது இது கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்குங்க. வேலையே இல்லைன்னா கூட கண்டிப்பாக புதிய வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே நேரத்தில் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 2 பேருமே சேர்ந்தே வாழ முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள், எது எடுத்தாலும் அது ஒரு குறையாகவே சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை இல்லை, ஒரு அந்யோன்யம் இல்லை, எதுக்காக பிரிஞ்சு வாழ்கிறோம்னு எங்களுக்கே தெரியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட இந்த காலகட்டங்களில் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே குறையாக இருந்தது? ஒரு குழந்தை இல்லைங்க, நம்ம 2 பேர்த்துக்கு குழந்தை இல்லாததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சில குறைகளை வந்து மற்றவங்க சொன்னதுனால இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோன்னு சொல்லி உங்களுக்குள்ள சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு 2 பேருமே பிரிந்து வாழ்கிறது, தேவையில்லாத நபர்களுடைய தலையீடு, அடுத்தவங்களோட பேச்சு கேட்டுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்காக தனக்கு வந்து சில குடும்ப வாழ்க்கையிலேயே சில வந்து நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையலை, இதனால் வந்து உங்க கூட சேர்ந்து வாழ முடியும்னு சொல்லி கூட சில பேர் வந்து பிரிந்து வாழ்கிற மாதிரி சூழ்நிலை. இந்த நிலைகள்லாம் மாறுங்க. தனக்குள்ளே இருக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விலகும். 2 பேர்த்துக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது சேர்ந்து பேசி அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. என்ன பிரச்சனைன்னே தெரியலைங்க, கண்டிப்பாக 2 பேரும் உட்காந்து பேசினீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாக யாராவது ஒருத்தர் வச்சு மூவ் பண்ணும்போதோ அல்லது 3ஆம் நபர்களை வச்சு இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான சில தீர்வுகள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக, விலகி சென்றவர்கள் கூட விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் லவ் பண்ணிட்டு இருக்கவங்க சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு சில சண்டைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு, இதனால் வந்து 2 பேருமே பிரிஞ்சிட்டு இருக்கோம், என்ன காரணம்னே தெரியல, சின்ன சண்டை கூட இன்றைக்கி பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டுருச்சு, ஸோ இதனால் நாங்கள் வந்து எங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்குன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து வாழக்கூடியது, உங்களுடைய காதலை வந்து திருமண லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வந்து திருமண தடைகள் அப்படிங்கிறது கூட விலகும். ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 7ஆம் இடங்க. ஸோ கலசரஸ்தானத்தை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக இருந்த அந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக விலக போகுது. ரொம்ப வருஷமாக வந்து கல்யாணமே ஆகலை, இனிமேல் கல்யாணமே வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்குங்க. அதே சமயத்தில் ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு வந்து திருப்தி இல்லாமல் இருக்குது, இதை வந்து நான் பிரிஞ்சு வெளியே வந்துட்டேன், ஸோ அடுத்ததாக எனக்கு அமையக்கூடிய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கையும் ஒரு நல்ல நிலை இருக்கும். இந்த 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கனால கணவன் மனைவி காதலன் காதலிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் சுமூகமாக முடியுங்க. ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்தீங்க கூட ஒன்று சேருவீங்க, கூடிய சீக்கிரத்தில் இது நடக்க போகுதுங்க.
அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த 5ஆம் பார்வை குரு பார்வை படுறதுனால ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. இது வரைக்கும் எடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது மூலமாக ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலம். புதிய வண்டி வாகனங்கள், வீடு கட்டக்கூடிய யோகம், சொந்த வீட்டுக்கு பயிற்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ புதுசாக ஒரு வீடு கட்டுறதுக்கான முயற்சி, ஒரு இடம் வாங்கிறதுக்கான முயற்சி, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில யோகங்கள், இது எல்லாமே கட்டாயமாக நடக்க போகுது. இது வரைக்கும் இருந்து வந்த முயற்சிகளுக்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலக போகுது. தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீரும். உங்களுடைய சொந்த இடத்துல நீங்கள் வாழ்வதற்கான எல்லா முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நிம்மதியாக அங்கே வாழக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ குழந்தைங்களோட கல்வியாக இருக்கட்டும், தன்னுடைய கல்வியாக இருக்கட்டும், கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வரப்போகுதுங்க. உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு, தான் நினைச்சபடி ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகுங்க. ஹெல்த்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இது வரைக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கூட உங்களை விட்டு விலக போகுது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில தொந்தரவுகள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் கூட உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. ஸோ இந்த விஷயங்கள் இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.